கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, என்ன சார்? நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எவனாவது என்ன பத்தி புகார் கொடுத்திருப்பான். ஆமாடா, ஆமா. ஆனா உனக்கு இதெல்லாம் சாதாரணமா போயிடுது இல்ல? டேய், உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ போய் சொன்ன இதே இடத்துல என் பணமாவது உன் பணமாவது விட நிச்சயம். சார், இந்த கிருஷ்ணமூர்த்தி சாம்நாத ராஜியோட சிஷ்யன், செத்தாலும் போய் சொல்ல மாட்டான். டேய், நேற்று ராத்திரி அலமேலு அழைச்சுன்னு போய் அவளை கெடுத்துட்டியா? என்னடா வாய் அடைச்சு போச்சு? பதில் சொல்லுடா, பதில் சொல்லு. ஏண்டா கை நின்னுடுத்து போடு, என் தலையில ஒரே அடியா போட்டு என்ன கொன்னுடு. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை நான் செஞ்சிருப்பேன்னு நீங்க நம்பினதே தப்பு சார். உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிருந்தாதான் உங்க சிஷ்யன் அலமேலு கெடுத்திருப்பான். என் மனசு எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கும் இந்த பாழடைஞ்ச கோட்டைக்கும் தெரியும் நினைச்சேன். உங்களை விட இந்த கோட்டையே தேவையில்லை. உங்க மேல கல்ல போட நினைச்சதுக்கு மன்னிச்சிடுங்க. இது உடைஞ்சு போச்சு, ஒட்ட வச்சு கொண்டு வந்து தரேன். சுவாமி, அலமேலும் கிருஷ்ணமூர்த்தியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உசிரியே வச்சுருக்கா. அவன் ரெண்டு பேருக்குள்ள பகவானே முடிச்சு போட நினைக்கும் போது நாம ஏன் அதை தடுக்கணும்? இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தா. இதை விட ஒண்ணு கிணத்துல தள்ளி கொண்டுடுங்கன்னு சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன சுவாமி இது? புள்ள குட்டி பெற்றிருந்தா தானே ஒரு தோப்பனாரடி கட்டும் அவனுக்கு தெரியும். வாஸ்தவம் தான் சுவாமி, எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. அதான் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தர வாத்தியார் வேலையை பகவான் எனக்கு கொடுத்திருக்கான். நூற்றுக்கணக்கான பெற்றோர்களோட பழகிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கான். அவ ரெண்டு பேர் மனசு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கிருஷ்ணமூர்த்திக்கு அலமேலுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போது. என் உயிர் உள்ள வரைக்கும் இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஆமாமா, நானும் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். பாருங்க, கிருஷ்ணமூர்த்தி உங்க பேச மீற மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்கிட்ட என் பொண்ணை மறந்துட சொல்லுங்க. உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், உங்களுக்கு புண்ணியம் உண்டு. இந்த உதவியை நீங்க செய்யல, எங்க குடும்பமே இந்த ஆத்து கணத்துல முதக்கும். அப்படிங்களா? கிருஷ்ணமூர்த்தி அலமேலுவை மறக்கணும், அலமேலுக்கு உங்க இஷ்டப்படியே கல்யாணம் நடக்கணும், இதுதானே உங்க ஆசை. இதுக்கு உங்க பொண்ணு சம்மதிக்கிறாளா கேளுங்க. அவளை போய் இது விவரம் தெரியாது சின்ன குழந்தைகிட்ட இது பாருங்க. உங்க சிஷ்ய மனசை முதல்ல மாத்துங்க. மாத்துறேன், எனக்கு தான் தெரியும். அவன் பெரிய மனுஷன், ரொம்ப பெரிய மனுஷன். என்னமோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூட்டின்னு வந்துட்டு ஏன் சார் பேசாம வரேன்? சொல்றேன். முதல்ல இந்த முறுக்க சாப்பிடுங்க. எதுக்கு சார் இதெல்லாம்? உனக்காக பண்ணதாண்டா. உன்னை பார்க்க போறேன்னு தெரிஞ்ச உடனே என் கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டாவ. உட்காந்து சாப்பிடு. நல்லா இருக்கு சார். கிருஷ்ணமூர்த்தி, என்ன சார் இந்த பாழடைஞ்ச கோட்டையை பாத்தியா? என்ன சார் புதுசா பாக்குற மாதிரி கேக்குறீங்க? இல்லடா, நான் கேட்கறதுல அர்த்தம் இருக்கு. யாரோ ஒரு ராஜா 2000-3000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த கோட்டையை கட்டியிருக்கான். அந்த ராஜா இப்ப இல்லை, ஆனா கோட்டை இருக்கு. இங்க வரவாள்னா கோட்டையை பார்த்துட்டு ராஜாவை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிக்கிறா. அந்த மாதிரி தாண்டா மனுஷன் இருக்கணும். நீயும் ஒரு மகத்தான காரியம் செய்யணும். என்ன இந்த மாதிரி ஒரு கோட்டையை கட்ட சொல்றா? இல்லடா, உன் மனசுல நீ ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கியே, அதை நீயே இடிச்சு தூள் தூளாக்கிட்டு நல்ல பேர் எடுத்துக்கணும்னு சொல்றேன். நீங்க சொல்றது எனக்கு புரியலையே சார். ஏய், எனக்கு விரோதமா உன் விரலை கூட அசைக்க மாட்டேன்னு அன்னைக்கு ஒரு நாள் சொன்னியே, ஞாபகம் இருக்கா? இருக்கு. எனக்காக உன் உயிரை கூட கொடுப்பேன்னு சத்தியம் செய்து கொடுத்தியா, அதை மறந்துள்ளியே? இல்ல சார்.
நீ கொடுத்த அந்த வாக்கை நம்பி நானும் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். அதை நீதாண்டா இப்ப காப்பாத்தணும். சொல்லுங்க சார், அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் என் தலையை கொடுத்தாலும் உங்க வாக்கு காப்பாற்றணும். நிச்சயமா? நிச்சயமா. உங்க கையால விஷத்தை கொடுத்தாலும் அது அமிர்தமா நினைச்சு சாப்பிட நான் தயாரா இருக்கேன். உனக்கு நான் விஷம் கொடுக்கறதாண்டா வந்திருக்கேன். விஷத்தை கொடுங்க சார், குடிக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி, அலமேலுவதி மறக்கணும். அது மட்டும் இல்லை, நீயே அலமேலு கிட்ட போய் என்ன மறந்து உண்ணு ஓவாயால் அவகிட்ட சொல்லணும். அவளுக்கு அவ அப்பா அம்மா நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிற கல்யாணத்தை நீயே முன்னிருந்து நடத்தி வைக்கணும். இதெல்லாம் என் சிஷ்யன் செய்வான்னு நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். சார், நீங்க கொடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஆனகால விஷயம். யாரை கேட்டு சார் நீங்க வாக்கு கொடுத்தீங்க? உண்மையில இருக்கிற நம்பிக்கையில தான். நம்பிக்கை? இப்படி சிஷ்யனை உயிரோட போடுறவங்க மாதிரி குரு இருக்கிறத விட சாகிறதே மேல்னு சொல்றியா? கிருஷ்ணமூர்த்தி, என் வாக்க காப்பாத்துறதை விட என் சாவனதான் உனக்கு சந்தோஷமா? சரிப்பா. சார், நீங்க யாரும் சாக வேண்டாம், எல்லாத்துக்கும் நான் தான் இருக்கனே. இத பாத்தீங்களா சார், உபயோகம் இல்லாம கிடக்கிற இந்த பீரங்கியும் நானும் ஒண்ணுதான். டேய், என் பேச்சு உனக்கு எவ்வளவு வெறுப்பா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியுதுடா. இருந்தாலும் என்ன பண்ண சொல்றேன், உன் சந்தோஷத்துல எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறேன். உனக்கு அலமேலு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுன்றதுக்காக அவளை பெற்றவாட்டு நான் எவ்வளவு வாழாடுன்னு தெரியுமா? ஆனா சந்தர்ப்பம் எனக்கு வெற்றியை கொடுக்கலடா. நிச்சயமானபடி கல்யாணம் நடக்கலன்னா அவளை பெற்றவா 2 பேரும் உயிரை விட்டுருவோன்னு சொன்னாடா. வேற வழி இல்லாமத்தான் நான் அப்படி வாக்கு கொடுத்து வந்தேன். டேய், பிறத்தியார் நலனுக்காக எவன் சுயநலம் பார்க்காம தியாகம் செய்யறானோ அவன் தான் உண்மையிலேயே உயர்ந்த பண்புள்ள மனுஷன். அந்த பட்டம் எனக்கு தேவையில்லை சார். உனக்கு தேவையில்லடா, ஆனா உன் குருவுக்கு தேவை, எனக்கு தேவை. என் சிஷ்யம் பெரிய மனுஷன், உத்தமன்றது ஊருக்கெல்லாம் தெரியணும்டா. உங்க தேவை அதுதானே, அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த விஷயத்துல நான் சொல்றபடிதான் நடந்துக்குவேன்னு நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும். சார், நான் சொல்ல நினைக்கிறத அல்மேலு கிட்ட நேரா சொல்லணும். அவளை கூப்பிடுங்க. அலமேலு, அலமேலு, இங்க வாமா. அல்மேலு, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்ப இல்லை, நான் உனக்கு விஷயத்தை கொடுத்தாலும் நீ சாப்பிடவே இல்லை. அப்படின்னா இந்த விஷயம் கிருஷ்ணமூர்த்தி, புனிதமான மஞ்சள் குங்குமத்தை கொடுத்துட்டு ஏன் விஷயம்னு சொல்ற? மஞ்ச குங்குமம் புனிதமானதுதான், ஆனா நான் சொல்ல போறத கேட்டா அது நோக்கு விஷமா தெரியும். எல்லாரும் என்ன நாகப்பாம்பு, நான் விஷத்தை தான் கக்குவேன்னு சொல்றா. ஆனா என்னால மாணிக்கத்தையும் தர முடியுங்கிறதுக்கு இந்த மஞ்ச குங்குமம் தான் சாட்சி. நீ எங்க இருந்தாலும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஏழை கிருஷ்ணமூர்த்தி இதை நோக்கு கொடுத்துருக்கான். அல்மேல், அப்பா அம்மா பார்த்திருக்க வரணையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் உன்னை பெற்றவாளுக்கு நீ காட்ட நன்றி உணர்ச்சி. என் மேல நீ வச்சிருக்க அன்புக்கு அத்தாட்சி. உன் கல்யாணத்துல நான் தான் ஓடியாடி எல்லா வேலையும் செய்ய போறேன். அல்மேல், இனிமே வரத மட்டும் நோக்கு அண்ணன் இல்ல, நானும் தான். நீங்கதான் அவன் மனச மாத்தி எங்க குடும்ப கௌரவத்தையே காப்பாத்தினேன். நாங்க என்னைக்கு இதை மறக்கவே மாட்டோம். அவனதையே உங்க சிஷ்ய அந்த கிருஷ்ண பரமாத்மா மாதிரி குடும்பக்கிறான். குடும்பத்துக்கு கிடைக்கிறவன் இல்ல, நீ சொன்ன மாதிரியே அவன் பெரிய மனுஷன், ரொம்ப பெரிய மனுஷன் தான்.